தன் காயத்தை ஜபமாக மாற்றி தேவ சமூகத்தில் வந்து அதை ஊற்றி ஜெபிக்கிறார். பரலோகத்தை கண்ணோக்கி பார்த்தார். ஆமென். மற்றவர்களை காயப்படுத்துகிற பொழுது, மற்றவர்களை துக்கப்படுத்துகிற பொழுது திருப்பி பேசுகிறார். கணவனோ இந்த குடும்ப உறவுகளோ ஒரு காயப்படுத்துகிற பொழுது திருப்பி பேசுகிறார்கள். தேவ சமூகத்துக்கு வாங்க, அண்ணால் போல் அது ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு, உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பெண்ணினால் மாம்சமாக இருக்கிறார், அண்ணால் ஆவிக்குரிய பிள்ளை. மாம்சத்துக்குள் எப்போது தீமை செய்கிறார்கள், ஆவிக்குரிய பிள்ளைகளோ எப்போது நன்மை செய்கிறார். ஸோ அண்ணால் தேவ சமூகத்தை தன்னை காத்திருந்து தேவ திட்டம் அவள் மேலே இருந்துச்சு. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படின்னா, தேவ திட்டம் அந்த அண்ணாள் மேலே இருந்துச்சு, தேவ தரிசனம் அந்த அண்ணாள் மேலே இருந்துச்சு, தேவ கிருபை அந்த அண்ணாள் மேலே இருந்துச்சு. ஸோ முழு இஸ்ரவேல் தேசத்திலையும் ஒரு மிகப்பெரிய சாமுவேலை கொண்டு வரணும், ஒரு மகாபெரிய தீர்க்கதரிசி கொண்டு வருவதற்கு யார் சரியான ஸ்திரீ, தாழ்வுள்ள ஸ்திரீ, ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரம் என்று பார்த்த பொழுது அது அண்ணாள் தான் சரியான பாத்திரமாக இருந்தபடினாலே, எப்படி புதிய ஏற்பாட்டு இயேசு மகாராஜா பிறப்பதற்கு மரியாதை தகுதியான பாத்திரம் இருந்தது போல பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த சாமுவேலுங்கிற மகாபெரிய தீர்க்கதரிசி கொண்டு வருது பிறக்க வைப்பதற்கு சரியான தகுதி உள்ள பாத்திரம் அண்ணாளாக இருந்த அப்படின்னால்தான் கொஞ்ச நாள் அந்த அண்ணாள் கண்ணீர் வடித்தாள். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பார் ரொம்ப சந்தோஷமா இருப்பான், நம்மளை விட ரொம்ப ஒரு பல விதத்துல உலகத்துல ஐஸ்வர்யமா இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க மேல தேவ திட்டம் இல்லை, அவங்க மேல தேவ தரிசனம் இல்லை, தேவனை நேசிக்கிற ஆராதிக்கிற உங்க மேல என் மேலதான் தேவ திட்டம் இருக்கிறது, தேவ தரிசனம் இருக்கிறது. நம்ம கூட தான் கதை பெரிய காரியங்களை செய்வோம். ஹல்லேலூயா. உலகத்தின் மேன்மை வேற, உலகத்தின் மகிமை வேற. ஆனா பெண்ணினால் பாருங்க, இவளை துக்கப்படுத்திட்டே இருக்கிறான். ஆனா தேவ திட்டம் பெண்ணினால் மேல இல்ல, தேவ திட்டம் அண்ணாள் மேல இருந்துச்சு. பெண்ணினால் தேவனை நேசித்தா இல்லை நமக்கு தெரியாது. ஆனா அண்ணாள் கர்த்தரை அதிகமா நேசித்தவள், அதிகமா ஜெபித்தவள், தன்னை அர்ப்பணித்தவள், தன் வாழ்க்கை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தவள். ஹல்லேலூயா. தவறாம ஆலயத்துக்கு வருகிறவள், சாட்சியா வாழ்ந்த ஒரு மகள். சோ தேவனுடைய திட்டம், தேவனுடைய தரிசனம் பெண்ணினால் மேல இல்ல, தேவ திட்டம் அந்த தரிசனமும் அண்ணாள் மேல இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்தார் மேல தேவ திட்டம் இல்லை, இந்த உலகத்தார் மேல தேவ தரிசனம் இல்லை. அவளை கொண்டு கர்த்தர் ஒண்ணும் செய்ய போகிறது இல்லை அவருடைய ராஜ்யத்துக்காக. பட் உங்களை கொண்டு என்ன கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அது நமக்கு விளங்கணும். கஷ்டத்துல புரியாது, வேதனை நமக்கு புரியாது. ஏன்டவரே எனக்கு இவ்வளவு பாருங்க, உலகத்தெல்லாம் நல்லா இருக்கிறான், ரட்சிக்கப்படாதெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நாளைக்கு போற கர்த்தரை தேடுங்க. எனக்கே அந்த கஷ்டம்னா நீங்க அண்ணாளா இருந்தா கொஞ்ச நாளைக்கு அப்படி டெம்பரவரியா நீங்க அடுவீங்க. ஆனா மிகப்பெரிய சாம்பலுங்கிற ஒரு தரிசனம் உங்களை வந்து பிறக்கிற பொழுது, ஒரு ஆசுத தேவன் கட்டளையிடுகிற பொழுது நம் தலையை உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிப்போம். ஆமென். வெட்கப்பட்டு போக என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக, என் ஜனங்கள் நாளைக்கு நன்மையினால் வெட்கப்படவே விட மாட்டோம். கர்த்தரை ஆராய்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. தலை நிமிர்த்தி கர்த்தர் என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பார். சோ மனசு புதிதாக அண்ணாள், பழைய அண்ணாள் புதிய அண்ணா. எப்படி புதிய அண்ணால மாறிட்டான்னா, இதயத்துக்குள்ள வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவம், தேவனுடைய வார்த்தை, ரேபா வார்த்தை, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் அற்புதம் நடக்கல. அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே இருதயம் சுகமாயிடும். எப்போது இருதயம் சுகமாகிறது, எப்போது காயங்கள் சுகமடைகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய ரேபா வார்த்தையினால்தான். நம்ம அற்புதம் நடப்பதற்கு முன்பதாகவே நம் இருதயத்தின் காயங்கள் சுகமடைகிறது. அந்த இருதயத்தின் காயங்கள் சுகமடைந்த பிறகுதான் சாமுவேலுங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நன்னால் பெற்றுக்கொண்டார். அற்புதம் நடந்தாதான் சந்தோஷமா இருப்பான், அப்படி இல்லை. ரேபா வார்த்தை வரும்போது நீங்க சந்தோஷமா இருங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அற்புதம் தானா நடக்கும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் இருதயத்தின் மேல உனக்கு கர்த்தரிடத்தில் சந்தோஷமா இருங்க. ஆட்டோமேட்டிக் அற்புதம் தானா நடந்துடும். ஒரு சாங் பண்ணிடுவோமா? சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது, சத்துருவின் உட்புகுதல் இருக்காது. ஒரு நிமிஷம் நல்ல நினைவு கை கட்டி உட்காந்துருக்கு. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். கை கட்டி பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, கை கட்டின பரிசுத்தமானெல்லாம் கொஞ்சம் மன மகிழ்ச்சியா கரங்களை தட்டி என்ன செய்ய போறோம், 2 நிமிஷம் பாட போறோம். ஆமென். சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது, சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது, கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, துதிகளும் இனிமேல் குறையாது, கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, துதிகளும் இனிமேல் குறையாது. பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம். ஆமென் பாடுங்க. பயத்தோடு பக்தியோடு ஆராதிப்போம்.
புதுதல் இருக்காது, சாபங்களில் நிலைக்காது, சத்துருவில் இருக்காது, சாபங்களில் நிலைக்காது. கண்ணீர்கள் கவலைகள் மாற்றிடுவார், கருத்தாய் நம்மை காப்பாரே. கண்ணீர்கள் கவலைகள் மாற்றிடுவார், கருத்தாய் நம்மை காப்பாரே. பயத்தோடு ஆராதிப்போம், ஆராதிப்போம் பிரியமாய். பயத்தோடு ஆராதிப்போம், ஆராதிப்போம் பிரியமாய் ஆராதிப்போம். சத்துருவின் புதுதல் நீக்காதே, சாபங்களில் மேலேக்காதே. சத்துருவின் புதுதல் இருக்காது, சாபங்களில் இருக்காது. நம் மனதை தேவன் தம்முடைய வார்த்தையினாலே புதிதாக்கி நம் ஜெபத்தை கேட்டு நம் கண்ணீரை துடைப்பான். ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய சத்தம் வெளியேறப்பட்டு சண்டே சர்ச்சுக்கு வரும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மோடு கூட பிசாசு தந்திரம் என்னன்னா, இந்த வலியருகே விதைக்கப்பட்ட விதைகளாய் அந்த வார்த்தையில் என்ன செய்து விடுகிறோம், பொறுக்கி எடுத்துகிட்டு போடுறோம். ஸோ இந்த வசந்தை மிஸ் பண்ணிட்டீங்களன்னா இந்த கல்யாண வீட்டுக்கு போட்டு சாப்பிடாம வரப்பாரு. எப்படி கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க ஆனால் எப்படி வந்துட்டீங்க, பசியோடு போகிறீங்க ஆனால் திரும்பி எப்படி வந்துட்டீங்க. ஏன் பசியோடு போகிறீங்கன்னா போட்ட சாப்பாடு என்ன பண்ணல, சாப்பிடும். அப்போ ஆழத்துக்கு வருதுன்னா கத்தோட வசனம் இருந்ததுக்குள்ள என்ன செய்யும், கிரியேச்சல் கிரியேச்சல். அந்த வேர்டு வந்து மிருதயத்தை நிரப்பணும். பிசாசு வந்து அந்த வசனத்தை எடுத்து விடாதபடிக்கு அதை உள்வாங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளோ அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை உணர்ந்து 30, 60, 100 பழம் தருகிறான். ஸோ கத்தோட வசனத்தை அந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளும், அந்த விசுவாசத்தை அது எனக்குரிய வார்த்தை என்று சொல்லி இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஒவ்வொரு முறை இந்த ஆழத்தில் பேசப்படுகிற தாசங்களாக பேசப்படுகிற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா நீங்கள் 100 மடங்காய் ஆசீர்வதிப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பது வசனம் தான். உலகம் வேற, உலகம் வேற. ஆனால் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய வார்த்தை, உங்களுடைய வசனம், ஒரு ப்ராமிஸ் வேர்டு, வாக்குத்தத்தங்கள் தான் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற அந்த வசனம் நம்மளை பலவும் கொண்டு போய் சேர்க்க போகிறது. ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். வசனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். இயேசு அவருக்கு பேரே தேவனுடைய வார்த்தை, அவர் தான் வார்த்தை, இயேசு தான் வார்த்தை. நான் சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. ஸோ அவரே நம்மளுடைய வார்த்தையாக இருக்கிற அப்படின்னால இந்த வார்த்தையாக இயேசுவை இதயத்துக்கு எந்த அளவுக்கு வைத்து அதை தியானித்து அதுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமோ அந்த நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, ஒன்று. ரெண்டாவது, முதலாவது அண்ணனுடைய மனசு அங்கே புதிதாக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அங்கே வெளிப்படுகிறது. பழைய அண்ணாள் துக்கமாக இருக்கிறா, சாப்பிடாம அழுகிறா. ஆனால் புதிய அண்ணாள் சந்தோஷமாக மகிழ்ந்தாள், கறி கொண்டாள், கர்த்தரை துதித்தாள். அதே சாமியில் 2 முதலாம் சொல்லி இருதயம் கர்த்தருக்குள் களி கெம்பெருமாய் களி குதிரை சொல்லி கர்த்தரை துதித்து பாடுகிறாள். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறாள். கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். அவர் உங்களுக்கு எனக்கும் அப்படியே செய்வோம். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு அடுத்து ஒரு கண்ணீருக்கு நேரம் கடந்து போகலாம். அங்கே அண்ணாள் அழுகிறாள், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து என்ன பண்ணிட்டான், மீட்கப்பட்டுட்டான். மோசே மூலமாக கர்த்தர் மோசையை பயன்படுத்தி எகிப்தில் ஒரு 10 விதமான அற்புதங்களை செய்து தன்னுடைய ஜனத்தை 430 வருஷமாக அறிமுகப்பட்டிருந்த தன் ஜனங்களை பஸ்காட்டுக்கு ரத்தத்தினாலும் 10 அற்புதங்கள் மூலமாகவும் இந்த பார்வனுக்கு வல்லமை கர்த்தர் உடைத்து தன் ஜனத்தை ஆண்டு என்ன செய்து விட்டார், மீட்டெடுத்து விட்டார். ஆமென், ஆமென், ஆமென். நீங்க எப்படி வந்தீங்க சர்ச்சுக்கு? மோசே மூலமா யாரோ ஊழியக்காரன் கர்த்தர் நமக்கு அனுப்பி வாழ்க்கையில பாவ சாப கட்டுகளை உடைச்சி பிசாசுகளை துரத்தி ஒரு ஊழியக்காரன் வந்து நமக்கு ஊழியம் செய்து ஏதோ சகோதரோ ஊழியர்ல வந்து நமக்கு ஊழியம் செய்து அந்த ஏற்பது என்ன பண்ணிட்டோம், மீட்டெடுக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லாம் கரங்க வைத்து கத்திர சோதரங்க பண்ணப்போம். ஆலயலூயா. ஒரு லட்சம் நடத்த கத்திர தாசர்களுக்காக கத்திருக்கு ஸ்தோத்திரம். உங்களை போதைக்கிற தாசர்களுக்காக கத்திருக்கு ஸ்தோத்திரம். கத்தர் உங்கள் தாய் ஆவிக்குரிய தாய் தகப்பனையும் கனம் பண்ணணும், உலகத்துக்குரிய தாய் தகப்பனையும் நம்ம கனம் பண்ணணும். கனம் பண்ணும்போது நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. கத்தர் நல்லவர். ஸோ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துடைய கரத்தாலும் அந்த அடிமத்தத்திலிருந்து தம் ஊழியக்காரன் மூலமாக தீர்க்கதரிசி மூலமாக விடுவிக்கப்படுறாங்க. விடுவிக்கப்பட்ட உடனே அடுத்த பிரச்சனை வருகிறது. முன்னாடி என்ன நிற்குது, செங்கடல் நிற்குது. செங்கடல் பார்த்தா எப்படி இருக்கு, மெரினா பீச் பார்த்த மாதிரி இருக்கு. சென்னையில் மெரினா பீச் இருக்கு. மெரினா பீச் பார்த்த மாதிரி இருக்கு. எப்படி கக்கரைக்கு போகிறது, பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வன் சேனையோடு வருகிறான். முன்னாடி பார்த்தா பெரிய கடல் நிற்குது. தப்பிக்க வழி இல்லை, தப்பிக்க வழி இல்லை. தப்பிக்க வழி இல்லைன்னொடனே ஜனங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க,
முறுக்குறாங்க தான் ப்ளீஸ் நான் சொல்ல போறா சுய புத்தியை காட்டுறான். எகிப்து எப்படி இருந்தாங்களோ அந்த புத்தியை காட்டுறான். 10 அற்புதத்தை பார்த்துட்டோம், மஸ்காட் 10 நாள் மீட்கப்பட்டுட்டோம். இப்போ வந்தோடனே என்ன பண்ணிருக்காங்க, அந்த கடலை பார்த்தோன்னே சின்ன ஜெபம் பண்ணி, ஆண்டவரே பார்வோன் கையில் 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தோம், அங்கேருந்தே இவ்வளோ அற்புதம் செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இவ்வளோ இந்த செங்கடவனுக்கு ஏமாத்திரம் நிச்சயமாக ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம்ப்பா நாங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா அது சரியான ஒரு ஸ்பிரிட். ஆனால் என்ன பண்ணுறாங்க, எகிப்தில் எங்கள் பிரேத பிள்ளைகளே இல்லையா, எங்களை சாவடிக்கு தான் அங்கே கொண்டு வந்தீங்களா. வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லை, வார்த்தை தான் என்ன இருக்கு, ஜீவனும் மரணம் இருக்கு. அதாவது மரத்தையே பேசிட்டு இருந்தாங்க சரியா போகணும். கத்திர பிள்ளைகளை என்ன பேசும்போது கவனிக்க, வீட்டுக்குள்ள பேசும்போது கத்திர கவனிக்கிறாங்க, கணவனை மனைவி பேசும்போது கத்திர கவனிக்கிறாங்க, என்ன வார்த்தையில பேசுறீங்க. ஜீவனோட வார்த்தையை பேச கற்றுக்கொள்ளுங்க, ஜீவனுக்கு எந்த ஒரு வார்த்தையில பேச கற்றுக்கொள்ளுங்க. எதை விதைக்கிறோமோ எதை விதைக்கிறோம் அதுதான் இருப்பீங்க. நம்ம வீட்டில் மேக்ஸிமம் நம்ம ஏரியாவில் வேர்க்கடலை விதைக்கலாம். வேர்க்கடலை விதைச்சு இந்த வருஷம் பயங்கரமாக ஆப்பிள் விளைய போகுது அப்படின்னா நம்மள போல முட்டாளு விதைச்சது வேர்க்கடலை, அறுக்கிறது ஆப்பிளா? அதான் என்ன விதைக்கிறீங்களா குடும்பத்துக்குள்ள, கணவனுக்குள்ள, மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள எதை விதைக்கிறீங்களோ அதை தான் இருப்பீங்க, அதான் அறுக்க முடியும். அது சத்தியம், அது ஸ்பிரிச்சுவல் தான், அது மாறவே மாறாது. அதனால வீட்டுக்குள்ள விதைக்கிற விதைகளை குறித்து, பேசுகிற வார்த்தைகளை குறித்து நீங்களும் நானும் கவனமாக இருக்கும். இஷ்டத்துக்குலாம் பேச முடியாது, பேச முடியும், பேசக்கூடாது. பக்கத்தில் கை பிடிங்க, இஷ்டத்துக்கும் பேசாதீங்க. ஆமே, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. ஆமே சொல்லுங்கப்பா, நல்ல வார்த்தை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை விதைங்க, நல்ல 100 பலன் கொடுக்கணும். அன்பை விதைச்ச அன்பை நம்ம அறுவடை செய்யணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா பிசாசு தந்திரசாலி, பயங்கரமாக தந்திரசாலி. வார்த்தையில தான் பனிநாளை போல மற்ற காயப்படுத்திடுறான், சமாதிக்கு எடுத்துடுறான், ஒரு மனத்துக்கு எடுத்துடுறான், நிம்மதி போய்விடுகிறது. அப்படி யாராவது பிடிக்கி நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ எகிப்தில் பிரேதக்குடி இல்லையா என்று சொல்லி எங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க, துக்கப்படுறாங்க, புலம்புறாங்க, தூஷிக்கிறாங்க, என்ன பண்ணுறதே தெரியாம போராடி கொண்டிருக்கிறார்கள். யாத்ரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யாத்ராகம் 14:15 மோசே கொஞ்சம் தடுமாறுங்க. இவ்வளவு அற்புதம் செய்த மோசே என்ன சொல்றாரு பாருங்க. யாத்ராகமும் 14:15 என்னிடத்தில் பாருங்க, ஜனங்களோடு பழகி பழகி பேசி பேசி மோசே எப்படி மாறிட்டார். அவரும் குறையிடுறார். மோசே எவ்வளவு பெரிய தேவ மனுஷன், எவ்வளவு பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி. அவர் கரங்களை விட்டு தான் தேவன் அவ்வளவு அற்புதங்கள் செய்கிறார். 10 விதமான அற்புதம் செய்து அந்த எகிப்து ஜனங்களை வீட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறார். மகிமையான காரியத்தை செய்கிறார். பார்வனை நடுங்கினான், பயந்தான். மோசே பேரு கேட்டாலே ஸ்தோத்திரம். பார்வனுக்கு அவ்வளவு பெரிய பயம். ஸோ அப்படி ஒரு வல்லமையான பாத்திரம் இந்த ஜனங்களோட பார்த்து பேசி பழகி இப்போ இவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார், ஜெபிப்பதற்கு பதிலாக முறையிடுறார். ஆண்டவரே இந்த ஜனங்க இப்படி பண்றாங்களேப்பா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல முறையிட்ட பொழுது கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்க. சொல், நீ உன் கோலை ஓங்கி பிளந்து விடுங்கிற பாடு என்ன சொல்றாரு. அப்பா மோசே, ஏற்கனவே அந்த கோலை வச்சுதான் 10 அற்புதம் செஞ்சேன், அதை என்ன பண்ணிட்ட மறந்துட்ட. கையில் இருக்கிற கோலை என்ன பண்ணிட்ட மறந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை போல வைப்ப நீ என்ன செய்கிறா, முறையிடுகிறான். நியாயமாப்பா, கையில வாக்குத்தத்தை வைத்துக்கொண்டு, கையில் இருக்கிற கோலை வைத்துக்கொண்டு 10 அற்புதம் செய்து அதே போல தான் உன் கையில இருக்குது. கோலை மறந்துட்டியே, அவளை போல நீ முறையிடுறியே, அவளை போல நீயும் மாறாத. கையில் இருக்கிற கோலை எடு, கடலை போய் நோக்கி பார்த்து ஒரு ஜெபத்தை பண்ணு, 2 சவுத்து 2ஆக பிளந்து விடுது கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மறக்காத, கையில் இருக்கிற கோலை மறந்து விடாத. அதுதான் வல்லமை இருக்கிறது. கோல் தேவனோட வார்த்தைக்கு அடையாளம். அந்த கோல் வந்து தடியும் என்னை தேற்றும் கர்த்தர் வாக்கு சொல்லுகிறார். ஸோ அந்த கோல் எதற்கு அடையாளமா இருக்குது? கர்த்தருடைய வாக்கு தத்துவத்துக்கு, கர்த்தருடைய ரேமா வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. இந்த வசனத்தை கொண்டுதான், இந்த கோலை கொண்டுதான் ஏற்கனவே 10 அற்புதங்கள் செய்திருக்கிறார். இப்பொழுது செங்கடல் முன்னால் நிற்கிறது. அதே கோலை வைத்து இந்த சமுத்திரம் 2ஆக பிளந்து விடுன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அந்த பிரச்சனையை பார்த்து இந்த மோசே கொஞ்சம் தடுமாறி ஜனங்களை போல முறையிடுகிற ஆண்டவரே என்ன செய்யணும்னு சொல்லி முறையிட்ட பொழுது கர்த்தர் சொன்னாரு, ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். மோசே, உன் கரத்துல ஒரு கோல் இருக்கிறது, அந்த கோலை எடு, அந்த கோலை எடுத்து சமுத்திரத்தை நோக்கி பார்த்து ஒரு ஜெபத்தை பண்ணு, 2ஆ பிளக்கும், அது 2ஆ பிளக்கும். உன் கண்ணில் நிற்கிற பிரச்சனை 2ஆ பிளக்கப்படுகிறது. தேவனோட வார்த்தையினாலே, ஒரு வாக்குத்தத்தத்தினாலே, ஒரு ரேமா வார்த்தையினாலே எதிராயிட்டு பார்க்கிற பெரிய செங்கலை போல பெரிய பிரச்சனை இன்னைக்கு நீ பார்க்கிற செங்கலை 2ஆக பிளக்கப்பட போகிறது. கோலை நீட்டி ஒரு ஜெபத்தை பண்ணுன்னு கர்த்தர் சொன்னார். அதிகாரத்தை பயன்படுத்து, அந்த கோலை நீ பயன்படுத்து, மறந்து போகாத. கையில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை மறந்து போகாத, தேவன் கொடுத்த வசனத்தை மறந்து போகாத.
அதை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்து என்று சொல்லி கர்த்தர் அந்த கோலை ஞாபகப்படுத்துகிறார், அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். மோசே சுதாரித்து கொண்டான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் தடுமாறினா பிரச்சனையை பார்த்து செங்கலை பார்த்து கொஞ்சம் தடுமாறினா, ஆனா கர்த்தர் அங்கே வந்த பொழுது வார்த்தை வெளிப்பட்ட பொழுது தன்னை சுதாரித்துக் கொண்டு அவன் பலனடைகிறான், விசுவாசப்படுகிறான், மனசு புதிதாகிறது. பழைய மோசே பதறுகிறான், புதிய மோசே கம்பீரமா அதிகாரத்தோடு ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. மோசே மனம் புதிதாக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற பொழுது நம்ம மனசு புதிதாக்கப்படுது. ஆமென் சொல்லுங்க போ. 10 அற்புதம் செய்த மோசே தான். பட் இந்த பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணிட்டார்? கொஞ்சம் தடுமாறிட்டார், முறையிடுறார். ஆனா கர்த்தர் சமூகம் வந்த பொழுது, கர்த்தர் வார்த்தைக்கு வந்த பொழுது தன்னை சுதாரித்துக் கொண்டு அதே அதிகாரத்தோடு, அதே வல்லமையோடு, அதே விசுவாசத்தோடு எகிப்து செய்த அதே அற்புதத்தை போல செங்கல் ஒரு அற்புதத்தை செய்ய நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு காலை வேளையில எதிராக செங்கல் 2ஆக பிளக்கப்படுவதா, குடும்பத்தை காணப்படுகிற செங்கல்கள் இயேசுவின் நாமத்தில் 2ஆக பிளக்கப்படுவதா, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வதாக. ஹல்லேலூயா. அக்கறைக்கு போக விடாமல் இருக்கிற செங்கல் இயேசுவின் நாமத்தில் 2ஆக பிளக்கப்படுவதா. ஜீசஸ் தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற பொழுது செங்கலை 2ஆக உடைத்து. ஆமென். ஹல்லேலூயா. நான் பேசுற அதே ஸ்பிரிட்ல நீங்க இருந்தீங்கன்னா அப்படியே ரிசீவ் பண்ணிடுவீங்க. ஆமென். நான் பேசுற அதே ஸ்பிரிட்ல நீங்க டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா பேசுற வார்த்தை இருதயத்துக்குள்ள போய் நுழைந்து அது விழுந்து கதைகளை உடைத்து காரை போல சத்துன கிரியிலாம் உடைச்சு எரிஞ்சு நீங்க ரிலீஸ் ஆவீங்க. நல்லா ஜோர ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை தட்டி ஆவில் நிறைந்து இயேசுவின் நாமத்தில் அந்த ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எந்த பிரச்சனை, எந்த செங்கல் இந்த குடும்பத்தை வாட்டுகிறது, வதைக்கிறது, இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய வசனத்தினாலே, ஓ கீழாகாமல் மேலாவாய், ஓ வானாகாமல் தலையாவாய், கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தினாலே செங்கல் உடையட்டும். குடும்பத்துக்கு வியாதி கட்டு உடையட்டும், தரித்திரம் உடையட்டும், எல்லா பிரச்சனைகள் போராட்டம் உடையட்டும். இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தின் நன்மைகள் உண்டாகட்டும். பொல்லாத சத்துரு வல்லமைகள் நுகங்கள் இன்று உடைகிறது. நல்ல வாயை திறந்து ஆவியில் நிறைந்து இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு நன்றி, மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு விடுதலையிலே, ஒவ்வொரு விடுதலைக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை, ஒவ்வொரு சரீரத்திலே தேவ வல்லமை மகிமை நிரப்பட்டார்கள். இயேசுவின் நாமத்தினாலே செங்கல் 2ஆக பிளக்கப்படுவதாக. பிள்ளைகள் அக்கறைக்கு போகட்டாங்க. இந்த ஊழி அக்கறைக்கு போகட்டாண்டவர். எதிர்த்து நிற்கிற வல்லடைகள் எல்லா பிசாசும் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் 2ஆக உடைக்கப்படுவதா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜெயம் உண்டாகிறதுனால ஸ்தோத்திரம், விடுதலை உண்டாகிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கோலை நீட்டி சமுத்திரத்தை 2ஆக பிளந்து தேவனுடைய தம்முடைய வல்லமை அங்கே வெளிப்படுத்துகிறார், தம்முடைய அதிகாரத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். வல்லமையுடைய வார்த்தை அங்கே வெளிப்படுது. கர்த்தருடைய வசனம் வல்லமையுள்ள வசனமாக இருக்கிறது. அது ஆவி ஆத்மா 2ஆக பிரிக்கக்கூடிய வல்லமையாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் வெளிப்படுகிற பொழுது அது அதிகாரத்தோடு வெளிப்படும். வான பூமி ஒழிச்சு போனாலும் ஜபத்தை சாதாரணமாக நினைக்காது, தனி ஜபத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆமென். பிசாசு பொய்யனும் நம்ம காதில் போய் சொல்லிட்டே இருப்போம். பிசாசோட பொய் நம்பிக்கை தான் இதயம் கடினமாக போயிடும், இதயம் ரொம்ப ஹார்டாக போயிடும். பிசாசு பொய் சொல்லி தான் தனி ஜபத்தை திரடுறான். பைபிள் படிக்க விடாமல் பொய் சொல்கிறான், ஜெபம் பண்ண விடாமல் பொய் சொல்கிறான், குடும்ப ஜெபம் விடாமல் பொய் சொல்கிறான். பொய் சொல்லி தேவன் அன்பை விட்டு பிரித்து தூரமாக போயிட்டே இருக்கிறான். இளையகுமாரன் தூரம் போனான், துன்மார்க்க நான். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ஆமா, பிசாசு நோக்காதுதான். கர்த்தர் சமூகத்துக்கு தூரம் போகணும், துன்மார்க்கம் மாறணும், கர்த்தரத்தில் பெற்றுக்கொண்டு எல்லாத்தையும் இழந்து போயிட்டு அவன் என்ன பண்ணும், குறைவுடனா மாறி போகணும் அப்படிங்கிறதும் பிசாசோட தந்துடும். இளையகுமாரன் தூரம் போனான், துன்மார்க்கன் ஆனான், எல்லாவற்றையும் இழந்தான். அப்புறம் எல்லாவற்றையும் இழந்ததுக்கு அப்புறம் புத்தி தெளிஞ்சான், சமீபத்து வந்தான், நீதிமான மாறினான், எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். எந்த அளவுக்கு இயேசுவோட ஒட்டி கொடுக்கிறோமோ, ஆலயத்தோட தரிசனத்தோடு கூட தாசனுக்கு இணைஞ்சு ஊழியம் செய்கிறீங்களா, அதுதான் வாய்ச்சில் கனி இருக்கும். அப்போதான் நீங்கள் சிதைச்சிருப்பீங்க, ஆஸ்வதிக்கப்படுவீங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தங்கள் பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். எவ்வளவுதான் நீங்க உழைச்சாலும் பிரயாசப்பட்டாலும் கர்த்தரோட சரியாக இயேசுவோடு கூட ஆலயத்தோடு கூட தரிசனத்தை ஒட்டி கொண்டாதான் குடும்பம் தழைக்கும், குடும்பம் செழிக்கும். அடுத்த ஜெனரேஷன் பரிசுத்த பிள்ளைகளாக நீதிமான்களாக இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைகள் நல்லா படிக்கிட்ட தப்பு இல்லை, ஆனால் கிருபையில் வளரணும், ரட்சிப்பின் அபிஷேகத்தில் இருக்கணும். ஆமென். இல்லைன்னா இளைஞனை போல துன்மார்க்கம் மாறிடுறான்.
துன்மார்க்க கிரைகளை வாசலில் பார்க்க முடிகிறது. துன்மார்க்க பிள்ளைகள் இருக்கிறது காரணம் தகப்பன் அன்பை விட்டு தூரம் படுத்தினால, தனிஜபம் இல்லாதனால, லட்சியம் அனுபவம் இல்லாதனால, பரிசுத்தம் கரம்பிடிச்சு நடக்காதான் பிள்ளைகள் துன்மார்க்கமாக வாழ்றாங்க. ஒரு உலகம் முழுவதும் மாதமாக்கி கொண்டாலும் தனித்தான் எடுத்து தன் நாட்டை நஷ்டப்படுத்த என்ன பிரயோஜனம்? எத்தனை லட்சம் சம்பாதிச்சு, எத்தனை கோடி சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ரட்சிப்பு இல்லாம, கிறிஸ்து இல்லாம, ஒரு தனிஜபம் இல்லாம, ஒரு நர்சாட்சி இல்லாம, ஒரு பரிசுத்தம் இல்லாம எத்தனை ஆயிரம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? கவனமாக இருக்கணும், புத்தி தெளியணும். ஹல்லேலூயா. லேக்குமான புத்தி தெளிந்தான், தகவல் திரும்ப வந்தான், நீதிமானாக்கப்பட்டான், எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். நல்ல ஜோர கரங்களை தட்டி திரும்ப பெற்றுக் கொண்டான், எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. உலகம் ஒரு மாயை, உலகம் ஒரு மாயை, உலகம் ஒரு மாயை. இந்த மாயைகள் போகிறவர்கள் தனது கிருபையை போக்கெடுத்துக் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் உலகங்கிற மாயங்களை சிக்கிக் கொள்ளக்கூடாது, ஆண்டு அன்புக்குள்ள பூரணப்படும். ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். மகிமையான ஆலயம், மகிமையான பரலோகம். பிரைஸ் எல்லாம் நம்ம மகிமையிலும் வாழுகிற பிள்ளைகள். ஆமென். டெம்பரவரியான சில நன்மைகளை பார்த்து நித்தியத்துக்குரிய ஆசை ஒருபோதும் நம்ம இழக்கக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். மகிமையான பரலோகம் இருக்கையில நான் மனமுடைந்து போகவே மாட்டேன். ஆற்றி தேற்று அன்பரேசு இருப்பதினால் நான் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். மகிமையான பரலோகம் இருக்கையில நான் மனமுடைந்து போகவே மாட்டேன். ஆற்றி தேற்ற அன்பரேசு இருப்பதினால் நான் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். தினங்கள் பலங்கள் சொந்திடாமல் தொடர்ந்து ஓடு. தினங்கள் பலங்கள், தினங்கள் சொந்திடாமல் தொடர்ந்து ஓடு, சொந்திடாமல் தொடர்ந்து ஓடு. மகிமையான பரலோகம் இருக்கையில நீ மனமுடைந்து போவதும் ஏனோ. ஆட்சி தேர்ச்சி அன்பரேசு இருக்கையில நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஏனோ. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சோ நம்ம மகிமை தேவன் ஆராதிக்கிறோம், மகிமை கர்த்தரை ஆராதிக்கிறோம், மகிமன் பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு மகிமை வைத்திருக்கிறார். இந்த உலக ஒரு மாகை பிசாசு ஆண்டவர் பாஸ்டிங் இருக்கும்போது உலகத்துக்கு மகிமை காமிச்சான். ஜீசஸ் சொன்னார், அப்பால போ, அப்பால போ. கர்த்தரை விட்டு பிரிக்கிற எதுவாக இருந்தாலும் நம்ம வாசல் அப்பால போ. ஏன்னா அது ஜீவன் இல்லை, அது பரிசுத்தம் இல்லை, அது துன்மார்க்கம் தான் இருக்கிறது, பாவம் இருக்கிறது. ஸோ தேவனை விட்டு பிரிக்கிற, சர்ச்சை விட்டு பிரிக்கிற, அவர் சமூகத்துக்கு பிரிக்கிற, தரிசனத்துக்கு பிரிக்கிற, ராஜ்யத்துக்கு பிரிப்பதெல்லாம் சத்துடைய தந்திரமாக இருக்கிற அப்பாடப்போ சாத்தானே சொல்ல உள்ளதை பரிசுத்தம் பேசுவான். ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதை நம்ம கடிந்து கொள்ளும். கலையான எண்ணங்கள் வருகிற பொழுது அது கடிந்து கொள்ளும். எப்போ வசனம் இருக்கிற அந்த கனியற்ற அந்தகார கிரைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளும், கடிந்து கொள்ளும். பிசாசு தேவனை விட்டு பிரிப்பது சாத்தானுடைய தந்திரம். அந்த எண்ணங்களை கடிந்து கொள்ளும். அந்த மைண்டில் வருகிற பொழுதே டக்குன்னு ஆப்போசிட்டாக ஒரு என்ன பண்ணணும், உள்ளது வாசனம் வெளியில் வரணும். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். தேவனை பிரிக்கிற எண்ணங்கள், சிந்தைகள், பாவ எண்ணங்கள் சிந்தையில் வருகிற பொழுதே உள்ளது பரிசுத்த அவர் அப்பா அடிப்பாரு. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்பாட சாத்தானே என்று சொல்லி உள்ளது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வெளியே வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. மாம்சப்படி பிழைத்தால் ஆவினாலே சரீர செய்கள் அழித்தால் நியூ டெஸ்ட்மென்ட் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு பாவத்தை தொடர்ந்து வாழ முடியாது, பாவத்தை தொடர்ந்து ஜீவிக்க முடியாது. நம்ம கிருபையினால் மீட்கப்பட்டிருக்க அப்படின்னா பாவம் செய்யலாமா? கூடாதே, கூடாதே. ரோமர் 6:3-4 நம்ம புதிதான ஆவி உள்ளவர்களாய், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், புதிய மனுஷனுக்குள்ள நம்ம இருக்கிறதுனால, தேவனை வித்து நமக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம ஆவினாலும் ஜலத்தை மறுபடியும் பிறந்தபடினாலே பாவத்தை தொடர முடியாது, பரிசுத்தத்தை தான் தொடர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. மாம்சப்படி வாழ முடியாது, உலகத்தின்படி வாழ முடியாது, கூடாது. நமக்குள்ள ஆவியானவர் அவரை கேட்பதுமே வாழும்படிக்கு நமக்கு கிருபை பாராட்டுகிறார், நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். ஹல்லேலூயா. சோ மோசே பார்த்து கதை சொல்லுகிறார், மோசே கரத்துல இருக்கிற கோலை மறந்துடார். அது வாக்குத்தத்தம், அது ரேமா வார்த்தை, அது வசனம். அந்த கோலை எடுத்து உன் கண் முன்னால் இருக்கிற அந்த பிரச்சனை ரெண்டாக பிளந்து விடு என்று சொல்லி கர்த்தர் அங்க பேசுகிறார். விசுவாசத்தை மோசே அந்த கோல் எடுத்து அங்க ஜெபிக்கிறான். ஜெபிச்ச உடனே கர்த்தர் ஒரு கீழ்காற்றை கீழ்காற்றை வந்து என்ன பண்ணிச்சுன்னா அந்த கடல் மேலே மோது. கடல் மேலே மோதிர உடனே சரி நல்லா கவனிங்க, அந்த ஜெபம் என்ன செய்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்து பாருங்க. அந்த கடல் அப்படி மோதிர உடனே கடல் ரெண்டா பிளகு. கடல் என்ன பண்ணுது? ரெண்டா பிளந்து ஒரு 40 அடி வச்சுக்கோ, சும்மா பேச்சு 6 லட்சம் சரி 100 அடிக்கு என்ன பண்ணுதுன்னா கடல் ரெண்டா பிளந்துச்சு. மொத்த கடல் என்ன பண்ணிச்சு? 100 அடிக்கு ரெண்டா பிளந்துச்சு. ஸோ 100 அடிக்கு அப்புறம் தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி ஆண்டு என்ன பண்ணாரா? ஐஸ் கட்டியாக மாற்றிட்டார். என்ன மாற்றிட்டாரு?
ஐஸ் கட்டியை மாத்திட்டேன். ஸோ அந்த பக்கம் ஐஸ் கட்டி ஆயிடுச்சு, அப்போ பாறை மாதிரி நிற்குது, அந்த பக்கம் தண்ணி அப்படி நிற்குது. இந்த பக்கம் ஐஸ் கட்டி ஆயிடுச்சு, இந்த பக்கம் தண்ணியெல்லாம் அந்த பக்கம் இந்த பாறை ஐஸ் கட்டியை மாறினா பாறை அந்த ஐஸ் கட்டி மாறி இருந்ததுனால பாறையை மாறினதுனால அந்த பக்கம் தண்ணி நிற்குது. வெட்டான் தரையில ஜனங்க கடந்து போனாங்க. ஹல்லேலூயா. கோலை உயர்த்தி செபிச்சா தரை ரெண்டா விளக்கம். ஒரு பக்கம் இந்த பக்கம் மதிலா நிக்குது, இந்த பக்கம் மதிலா நிக்குது. வெட்டான் தரையில கால் நடையாம கடந்து போவதுக்கு கர்த்தருடைய அனுகிரகம் அங்க கடந்து வந்தது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதே செய்வான். பிரச்சனை ரெண்டா உடையும், பிரச்சனை ரெண்டா உடையும். ஆமே. நல்ல கவனி. சிஸ்டர்களுக்கு என்ன பிரச்சனை? வாட்டர் ப்ராப்ளம். சொல்லுங்க, என்ன வாட்டர் ப்ராப்ளம்? செங்கடல் ப்ராப்ளம், வாட்டர் ப்ராப்ளம். அந்த வாட்டர் தான் இப்போ அந்த தண்ணி தான் பிரச்சனையா இருக்கு. அந்த தண்ணி ரெண்டாவது விழுந்து தான் அக்கறைக்கு போக முடியும். அதே பிரச்சனையா இருக்கிற வாட்டரை கர்த்தர் சேஃப்டி வாட்டரா மாத்திட்டார். முன்னாடி ப்ராப்ளம் வாட்டரு, இப்ப சேஃப்டி வாட்டர். என்ன இருக்குல்ல, ப்ராப்ளம் அந்த தண்ணீரே சேஃப்டியா மாத்திட்டாரு. நம்ம யார் பிரச்சனையா இருக்கிறாங்களோ அவர்கள் நமக்கு சேஃப்டியா கர்த்தர் மாத்திடுவார். கோலை உயர்த்தி ஜெபம் பண்ணீங்களா, கோலை உயர்த்தி அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணா, கோலை உயர்த்தி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணா, ரேம வசத்தை வச்சு ஜெபம் பண்ணா, எந்த வாட்டர் ப்ராப்ளமா இருக்குதோ அதே வாட்டர் நமக்கு சேஃபா மாறிடும், அது நமக்கு மதிலா மாறிடும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரச்சனைங்கிற தண்ணீர் தான் பாதுகாக்கிற தண்ணீரா மாறிடுச்சு. பாதுகாக்கிற தண்ணீரா மாறிவிட்டு கர்த்தர் அற்புதம் செய்தான். கோலை உயர்த்தி ஜெபம் பண்ணு, வல்லமையோடு கூட அதிகாரத்தோட விசுவாசத்தோடு கூட கர்த்தரோட வாக்குத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிசாசு உங்களை என்ன பார்த்து பயப்பட மாட்டான், வசத்தை பார்த்து பயப்படுவான். ஆமே, சொல்லுங்க பாப்போம். உலகத்துல எவ்வளவு பேர் வளமையான ஊழியக்காரனை பார்த்து பிசாசு பயப்படுறதில்ல, அவளுக்கு கொடுக்குற வசத்தை பார்த்து பிசாசு பயப்படுவான். ஆமே, சொல்லுங்க பாப்போம். உள்ளக்கிற வசனம் தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவ பார்த்து தான் பிசாசு பயப்படுகிறான். அந்த கோடு கிறிஸ்துவ வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த வார்த்தை தான் செங்கலை ரெண்டாக பிளக்கிறது. பிரச்சனையாக தண்ணீரை சேஃப்டியான தண்ணீரை கர்த்தர் மாற்றி விட்டார். ஆமே, சொல்லுங்க பாப்போம். வார்த்தைக்கு தத்த வசனங்கள் பெரிய காரியத்தை செய்யும். ஆமே. பழைய அன்னாள் சாப்பிடாமல் அழுதான், புதிய அன்னாள் நல்லா சாப்பிட்டுட்டு கர்த்தரை துதிச்சா மனம் புதிதாக்கப்படுது. பழைய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கூடவே ஒரே எடுக்கடா. இந்த வார்த்தை பெற்றுக்கொண்ட பிறகு மோசே வல்லமையா ஜெபிக்கிற தேவதாசனம் மாறினார். அங்கே அற்புதம் நடந்தது. அங்கே அழுகை கண்ணீரெல்லாம் ஆனந்த கழிப்பா மாறி போனது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கரத்துக்கு கோடை உயர்த்தி என்ன பண்ணுங்க, அதிகாரத்தோடு கூட என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. வசத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆகாயத்தை சிலம்பம் பண்ணாம நல்ல வாக்குத்தத்தை வசத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. வியாதி இருந்துச்சா கிறிஸ்துவ தலைமையில சுகமாகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தரித்திரம் வறுமை இருக்குதா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டுன்னு ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, சிலுவை ரத்தத்தினாலே சமாதானத்தை சம்பாதிச்சு கொடுத்துருன்னு சொல்லி அந்த போலீஸில் ஒன்று ஒன்னாமதுக்கு சொல்லப்பட்ட வசத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்ன உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறதோ அது கேட்ட வாக்குத்த வசத்தை வேதத்தை எடுத்து அந்த வசத்தை சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுங்க. அப்ப அற்புதம் நடக்கும். ஆமே. சும்மா ஜெபம் அற்புதம் நடக்காது. சும்மா ஜெபம் தான் இருக்கும். ஆனா வசனங்களை எடுத்து, வாக்குத்த வசனங்களை எடுத்து, இவ்வளவு சாபத்தினால் குடும்பம் கஷ்டப்படுதுன்னா களத்தில் 3:13-14 வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கணும். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்படும் அந்த சாபத்தை நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டாடு வசனம். அப்படிப்பட்ட நல்ல வாக்குத்த வசனங்களை எடுத்து அதை வைத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது நாம் கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் துன்மார்க்கமா இருக்கிறாங்க, துஷ்டங்களா இருக்கிறாங்க, கீழ்ப்படியாம இருக்கிறாங்க, அடங்க மாட்டேங்கிறாங்கன்னா உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா. என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அப்படியே பிள்ளைகளை பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே மாற்றும். ஆமே. அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப முக்கியம். எங்க போனா அதை வலியுறுத்துக்கிறேன். எங்க குடும்பத்தில் எங்க வீட்டுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. என்ன சிஸ்டம் அப்படின்னா, கடந்த 2 வருஷமா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுறோம். டெய்லியும் பிள்ளைங்க தூங்குறதுக்கு முன்னாடி கம்பல்சரி 3 பாட்டு பாடணும், 3 அதிகாரம் பைபிள் படிக்கணும். 2 வருஷம். திடீர்னு கர்த்தர் போன 2 வருஷம் முன்பதாக சம்மர் லீவ், இதே மாதிரி சம்மர் லீவ் வந்த பொழுது பிள்ளைங்க டைம் வேஸ்ட் பண்ணுவாங்களேன்னு சொல்லி யோசிக்கும் போது கர்த்தர் வெளிச்சம் இருந்தார். டெய்லி ஒரு 3 அதிகாரம் வாசிக்க சொல்லு, டெய்லி ஒரு 3 பாட்டு பாட சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் உணர்த்தினார். வாரத்தில் 5 நாள் ஸ்கூல் போகும்போது 3 அதிகாரம் 3 பாட்டு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 10 அதிகாரம் 10 பாட்டு, இல்லை லீவாக இருக்காங்கல்ல அடுத்து 5 அதிகாரம் 5 பாட்டு. ஆமே, சொல்லுங்க பார்ப்போம். தம்பி 8th படிக்கிறான், பாப்பா 6th படிக்கிறான். உங்கள் வீட்டில் பிள்ளைங்க அப்படி வளர்க்கணும். நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், தப்பே கிடையாது. பைபிள் படிக்கிறாங்களா, பாட்டு பாடுறாங்களா, தனியாக போய் பிள்ளைகளை போய்ட்டு ஒரு 10 பாட்டு பாடிக்கலாம் போய் பாடிட்டு வருவான். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். 10 அதிகாரம் பைபிள் படிச்சா எந்திரிச்சு வரலாம், 10 அதிகாரம் பைபிள் படிச்சா எந்திரிச்சு வருவான். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறான். ஒரு பிள்ளைகள் நம்ம அப்படி வளர்க்கணும். இல்லைன்னா ஆசீர்வதிக்கப்படுவாங்க, துன்மார்க்கமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டுருவான், படிப்பான், வெளியே வேலைக்கு போயிடுவான், துன்மார்க்கனா இருக்கும், பிசாசு உள்ள கிரியை செஞ்சுட்டே இருப்பான். அப்படி நம்ம பிள்ளைகள் ஒருபோது இருக்கக்கூடாது. தேவ பக்தி உள்ள சந்ததியாய் நம் பிள்ளைகள் வளரணும், வாழணும். அவங்க யோசிப்பை போல, தானியேலை போல, தீத்துவை போல, தீமோத்தேயை போல, தாவீதை போல, தானியேலை போல அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும்
சுதந்திரம். நம்ம பிள்ளைகள் பக்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும், அபிஷேகமான பிள்ளைகளாக இருக்கணும், கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும், கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தர் அனுகிரகம் செய்வார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்கணும், பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்கணும். எங்கள் நாட்டில் ஒரு ஆண்டி ஃபோன் பண்ணோம், ரொம்ப பிள்ளைங்க வாழ்க்கை உடைஞ்சு போடும். பயங்கரமான 2 வாலிப பிள்ளைங்க வாழ்க்கை உடைஞ்சு போச்சு. மூத்த மகளோட வாழ்க்கை பிரிஞ்சு போச்சு, உடைஞ்சு போச்சு. சொல்கிறாங்க அவங்க ட்ரெடிஷ்னல் சர்ச், நம்ம ஆவிக்குரிய சர்ச் இல்லை, ட்ரெடிஷ்னல் சர்ச். அவங்க பிள்ளைங்க சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது கொஞ்சம் அசால்ட்டு பண்ணிட்டான். சர்ச்சை கொண்டு வராமல், இந்த சின்ன சர்வீஸில் போடாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டேன். அன்றைக்கி நான் பண்ண தப்பு இன்றைக்கி எனக்கு ஒரு வேறு நான் ஃபீல் பண்ணுறேன் பாஸ்டர். அன்றைக்கி பிள்ளைங்களை மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி அவங்க பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிள்ளைங்க வாழ்க்கை உடைக்கப்பட்டுருக்கிறது. கணவன் மணி பிரிஞ்சிருக்கிறாங்க, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. வாழ்க்கை நரகமாக இருக்குது. அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது கொஞ்சம் கேர் எடுத்துருக்கணும், அப்போ வேணும் பிரேயர் நடத்திருக்கணும். நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனுடைய பலனை நான் இன்னைக்கு அனுபவிக்க சொல்லி கண்ணீரோடு ஒரு ஆண்டி சாட்சி கொடுக்குறாங்க. நான் தாழ்மையாக சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் இப்போதே ஜெபத்தில் நடத்திருங்க, இப்போவே தெய்வ மையத்தை கொடுத்துருங்க, இப்போதே விசுவாசம் நடத்திருங்க, நல்ல ஒரு பிரேயர் லைஃப்பை கொடுத்துருங்க. உங்கள் லைஃப் ரொம்ப பிளஸிங்காக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சத்துரு கிரிச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்ற வகை தேடி சுற்றிக்கிறான். அசட்டை பண்ணாதிருங்க. கர்த்தருடைய ரட்சிப்பை, அவருடைய சமூகத்தையும், அவருடைய வேதத்தையும், அவருடைய வசனத்தையும் ஒருபோதும் அசட்டை பண்ணார்கள். கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் குடும்பத்தில் ஏன் சாபம் வருகிறதுனா அசட்டை பண்றோம், அசதியாக இருக்கிறோம். பிள்ளைகளை விட்டுறோம், ஃப்ரீயா படிக்க சொல்லி விட்டுறோம். அப்படி அல்ல, பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் வரணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைங்க பார்க்க அப்படின்னு வளர்த்த ஆண்டவரை உணர்த்தினார். ஆண்டவரை வெளிச்சத்தை கொடுத்தார். 2 பிள்ளைங்க ஸ்கூல் டாப்பரா வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கு. பெருசா இருந்தாலும் ஒண்ணும் கிடையாது. பிள்ளைங்க அவ்வளவு பெரிய சிட்டியில அவ்வளவு பெரிய காம்படிஷன் ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்க கத்த டாப்பரை கொண்டு வச்சிருக்கிற காரணம் தனிச்சபம், தனிச்சபம், தனிச்சபம். பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுறான். பொல்லாத உலகம், பொல்லாத உலகம். நம்ம பிள்ளைகளை நம்ம கவனமா வளர்க்கணும். கத்த கிருபை செய்வார். ஆமென் சொல்லுங்க ப்ரோ. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கா? கர்த்தர் பேசினாரா? கர்த்தர் உணர்த்தினாரா? கரத்தில் தோடு எடுத்து ஜெபம், வல்லமையா அதிகாரத்தோடு விசுவாசத்தோடு முறையிடாம முறுமுறுக்காம கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த வசனம் நம்மளை விசேஷமா பிளஸ் பண்ணும். ஆமென். பழைய அண்ணாளா இருக்கக்கூடாது, புதிய அண்ணாளா மாறி, பழைய மோசேவா இருக்கக்கூடாது, மனம் புதிதாக்கப்பட்ட மோசேவா, கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொண்ட மோசேவாக வல்லமையா நம்ம ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாவை சீசல பார்த்து சொன்னார்ல, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியம். ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார்? கோடீஸ்வரனை பார்த்து அம்பானியை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொல்லலாம். சீசர்கள் எல்லாம் தரித்திரா இருக்கிறாங்க, அவளை பார்த்து ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொன்னாங்க? லூக்கா புஸ்தகம் பட் லைட்டாக டச் பண்ணிட்டு நம்ம ஜெபிக்க கடந்து போகலாம். லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தரித்திரரானா ஆமே டீச்சர் லைட்டாக சொல்லிட்டாங்க. பேசுகிறோம். லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்போது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்போது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இனி பார்த்து ஆண்டு சொல்லுங்க, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான், பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இப்படி அழகா ஆண்டு பேசுங்க. யாராச்சும் பேசுங்களா? யாராவது பசியா இருக்கும் போது நீ ரொம்ப ஆஸ்வதிக்கப்பட்ட வாங்கல அப்படின்னா அவங்க வயிறேறிவாங்க. நானே பசியா இருக்கிறேன், நானே வருத்தமா இருக்கிறேன், நானே தேவை சந்திக்கப்படாம என்ன போய் ஆஸ்வதிக்கப்பட்ட நகை என்னை பார்த்து நகோமி என்று சொல்லாதிருங்க. கனவு இழந்திருக்கிற, பிள்ளைகள் இழந்திருக்கிற, என்னையா நகோமி சொல்றீங்க? என்ன மாறான்னு சொல்லுங்க. என் வாழ்க்கை ஃபுல்லா கசப்பா இருக்கு. நம்ம சீஷலை பார்த்து ஆண்டு சொல்றான், அவன் தரித்திரத்தோடு இருக்கிறான், அழுகையோடு இருக்கிறான். மத்திய இளம் பாருங்க, பெரிய கோடீஸ்வரர், டாக்ஸ் கலெக்டர். அந்த காலத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரர். ஆனா எல்லாவற்றையும் விட்டுட்டு இப்ப இயேசுவை பின்பற்றி வருகிறார். எதிர்காலம் என்னன்னே தெரியாது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சம்பளம் இல்லை, ஆமே கைக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை. தரிக சீசனாக பின்பற்றி வருகிறார். முன்னாடி பல லட்சம் சம்பாதிச்சவர், இப்போ 3 வருஷம் ஒரு சம்பளமும் இல்லை. அல்லேலூயா. புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அவங்கள பார்த்து மத்தியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஓ மத்திய நீ அழுகிறாய், பசியா இருக்கிறாய், இப்போ அழுகிற, இப்போ பசியா இருக்கிற. ஆனா என்ன கிஃப்ட்னா என் சீசனாக இருக்கிறார், என் சீசனாக இருக்கிறார். என்னோட பிள்ளையாக இருக்கிறதுனால, என் சீசனாக இருக்கிறதுனால ஒருவேளை இப்போ நீ தரித்திரா இருக்கலாம், இப்போ நீ பசியோடு இருக்கலாம், இப்போ நீ அழுது கொண்டிருக்கலாம். ஆனா நீ பாக்கியவான்.
என்னுடைய மகனாக என்னுடைய மகனாக என்னோட சீஷனாக இருக்கிறபடினாலே எல்லாம் எதை இழந்து வந்தாயோ அதுக்கு ஈடாக இந்த பூமியில 100 மடங்கு உனக்கு உண்டு, 100 மடங்கு உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. இந்த பசி இந்த ஆளுகை எல்லாம் டெம்பரவரி. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் வருகிற உபத்திரவங்கள் டெம்பரவரி. இப்போது இருக்கிற பசி ஆளுகை எல்லாம் டெம்பரவரி. அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த மிகவும் அதிக நித்திய கனமகிமையை உண்டாக்கும் என்று வதட்சி. நீங்க கடந்து போகிற வழிகள் வேதனைகள் எல்லாம் அது டெம்பரவரி. அது டெம்பரவரி. கர்த்தர் உங்களுக்கு நிரந்தரமான 100 மடங்கு நாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். காத்திருந்த ஜெபத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதி சீக்கிரத்தில் நீங்கும். லேசான சீக்கிரம் மாற்றி ஆண்டு எல்லாச்சும் மாட்டுறார். ஆலயத்துக்கு வந்து ஆலயத்துக்கு பிள்ளைகள் பாருங்க, ஸ்டெப் ஸ்டெப் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பான். உண்மையில மனுஷன் கொஞ்சத்துல உண்மையில இருந்தால் ஆமாம் அந்த ப்ராசஸ் இருக்கீங்களான்னு பாருங்க. கத்தவங்களை ஆஸ்வதிக்கிறாரா? இந்த பரிபூர்ண ஆசிரியர் வாழ்க்கையில் வளருகிறதா செக் பண்ணி பாருங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்களா நீங்கள் 4 நாள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் விருத்தடைஞ்சிட்டே இருப்பீங்க. இதுதான் அடையாளம். ஆமேன்னு சொல்லுங்க. பிரைஸ் தான். சரி, நம்ம சீஷில் பார்த்து அப்படியே சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்து 6:24-25 உங்களுக்கு ஐயோ தீர்ந்தது. திருப்தி உள்ளதாக இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியா இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி ஏன் அப்படி சொன்னாரு? ஐஸ்வர்யம் தப்பா? சாப்பிடுறது தப்பா? சந்தோஷமா இருக்கிறது தப்பா? ஏன் ஏன் அப்படி சொன்னாரு? தேவனை தேடவில்லை. அப்புறம் ஐஸ்வர்யத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கவில்லை. தேவனை தேடவே மறந்துட்டாங்க. அவ்வளவுதான். ஐஸ்வர்யமா இருக்கிறான். ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், தாவீது ஐஸ்வர்யவான், தானியேல் ஐஸ்வர்யவான். அவங்கள பார்த்து ஆண்டவர் ஐயோன்னு சொன்னாரா? இல்லையே. ஆனா இவங்களை பார்த்து ஆண்டவர் ஏன் ஐயோன்னு சொன்னாரு? அந்த ப்ராசஸ் படி அவங்க சீசனாக இல்லை. அதுக்கு முதல் 3 வருஷத்தை வாசிக்கும் போது ஏசப்பா பின்பற்றுகிற சீசனாக இல்லை. அது உலகத்தை பின்பற்ற மனுஷனா இருக்கிறான். உலக மனுஷனா இருக்கிறான். கர்த்தருடைய தாசனாக இல்லாம, கர்த்தருடைய சீஷனாக இல்லாம உலக மனுஷனாக உலகத்தர கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சீஷன் ஐஸ்வர்யனாக இருக்கலாம். நல்ல கவனிங்க. சீஷன் ஐஸ்வர்யனாக இருக்கலாம். ஆனா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு தேவனுடைய பிள்ளைகள். தானியேல் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். யோசேப்பு தேவனுடைய பிள்ளை. தாவீது தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளையாக இருந்த பூமியில ஐஸ்வர்யமாக மாறலாம். ஆனா உலகத்தராக இருந்த ஐஸ்வர்யம் மாறினால் அவனுக்கு ஐயோ. புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் எதற்காக? கிறிஸ்துவிற்காக, கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக, ஒரு நாம மகிமைக்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்கள். ஆபிரகாம், ஈசாக் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான், கர்த்தருக்குள் ஐஸ்வர்யவான். தானியேல் கர்த்தருக்குள் ஐஸ்வர்யவான். தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக கர்த்தரை ஆசீர்வதித்தார். கிறிஸ்து இல்லாம, கர்த்தர் இல்லாம ஒரு உலக மனுஷன் ஐஸ்வர்யனாக இருக்கிறான்னு சொன்னால் இயேசு சொல்லுகிறார் அவனுக்கு ஐயோ. ஏன்னா அந்த உலகத்துல ஐஸ்வர்யம் வாழலாம், ஆனா அவன் நித்திய ஜீவன் இல்லை. ஐஸ்வர்யன் இருந்தான், லாசரு இருந்தான். லாசரு தேவன மகனா இருந்தான், பரலோகம் போயிட்டான். பட் உலகத்தில் ஐஸ்வர்யமாக இருந்தான் ஐஸ்வர்யவான். கிறிஸ்து இல்லாதனால, கர்த்தருடைய ரட்சிப்பு இல்லாதனால அவன் பாதத்தில் போய் விழுகிறான், கொடிய வேதனைப்படுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறது நிமித்தம் உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருந்தால் நம்ம தவறே கிடையாது. ஆமென். அவர்களுக்கு ஏற்ற அழைப்பின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், பெருக பண்ணுவார். ஆமென். ஆனால் நீங்க சீசனாக இருக்கணும். இப்போ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, 10 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியுதா? 1 லட்ச ரூபா சம்பாதிக்க வச்சுக்கோங்க, 10 நிமிஷம் பைபிள் வாசிக்க முடியுதா? இப்போ பார்த்துக்கோங்க. நான் சும்மா கேட்குறேன், பொதுவாக கேட்குறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்போ ஐஸ்வர்யம் ஏன் தருகிறாருன்னா அவருக்காக தருகிறார். ஆமென். 5 லட்சம் கொடுக்க ஆண்டு ப்ளஸ் பண்ணி நினைச்சிருப்பாரு. இப்போ 1 லட்சம் கொடுக்கும் போது 10 நிமிஷம் ஜெபம் பண்ணல, ஒழுங்கா சர்ச்சை கொடுக்கலன்னா அவனுக்கு எதுக்கு 5 லட்சம்? கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. ஆமென். ஏன் ஐஸ்வர்யம் தருகிறாருன்னா சீஷனாக இருப்பது. பக்கத்தை கைப்பிடிங்க. சீஷனாக இருப்பதுக்கு தான் ஐஸ்வர்யம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சீசன் என்ன தெரியுமா? நானே சொல்றேன். 3 பாயிண்ட் சொல்றேன், எழுதிக்கோங்க. யார் சீசன்? எல்லாரையும் விட, எல்லாவற்றையும் விட கர்த்தரை அதிகமாக நேசிக்கிற சீசன். கணவனை விட, மனைவியை விட, நிலத்தை விட, சகோதரனை விட, சகோதரியை விட, மற்ற எல்லா தாயை விட, தகப்பனை விட, எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட இயேசுவை அதிகமாக நேசிக்கிறவன் சீசன். 2வது, இயேசுடைய கற்பனைகளை, அவருடைய உபதேசத்தை மனதார பின்பற்றுகிறவன் சீசன். உலகத்தை அல்ல, உலக ஸ்டார் அல்ல, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அல்ல, உலக மனிதர்கள் அல்ல, தன்னுடைய குருவாக, தன்னுடைய ரட்சகராக, தன்னுடைய தேவனை, தன்னுடைய ரட்சகரை, அவருடைய உபதேசத்தை, அவருடைய சத்தத்தை மனதார பின்பற்ற ஒப்பு கொடுத்தவன் சீசன். 3வது, தன்னால் இயன்ற மட்டும்
முழு மனதோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் சீசன். அதுதான் சீசன். அதுதான் அடிச்சோம், உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீசனாக. இப்போ சீசனா எல்லாரையும் விட எல்லாவற்றையும் விட மனமுவர்ந்து உலகத்தை அல்ல கர்த்தருடைய கற்பனையில் உபதேச மனதார பின்பற்றும் தன்னால் ஏற்ற அளவு கர்த்தருக்கு சேவை செய்வாங்க, ஊழியம் செய்வாங்க. சபைக்கு ஒரு அத்தனை பிள்ளைகளும் அப்படி மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏசப்பாவோட விருப்பம். நீங்களே நாடும் அப்படி மாற வேண்டும் என்பதுதான் பரலோக தேவனுடைய விருப்பம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீங்க அப்படி மாறி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீங்க தேடுங்க, கேடாத ஐஸ்வர்யத்தையும். சாலமோன் ராஜா கேடாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கர்த்தர் சாலமோன் ராஜா கொடுத்தது போல உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கேடாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். கரங்கதடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ கேடாத ஐஸ்வர்யம் நமக்கு உண்டு. எப்பொழுது நம்ம சீஷனாக மாறுகிறப்ப எல்லாரையும் விட எல்லாவற்றையும் விட ஆண்டவர் நேசி அவரோட உபதேசத்தை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஒரு பர்சனல் ப்ரேயர் வைங்க, ஃபேமிலி ப்ரேயர் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் நேரமாச்சு ஜெபம் பண்ணுங்க. பிசாசு வஞ்சிக்கிறோம், நான் விடுறதில்லை, ஆனால் ஃபைட் பண்ணுங்க. நல்ல போராட்டத்தை ரயில் படிக்க விட மாட்டான், ஃபைட் பண்ணுங்க. பாட்டு பாட விட மாட்டான், ஃபைட் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் பண்ண விட மாட்டான், ஃபைட் பண்ணுங்க. அதை ஜெயிச்சு வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அது 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். ஆமென் சொல்லுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எதிர்பார்த்து காத்திருக்கிற சுகத்தை, சமாதானத்தை, ஐஸ்வர்யத்தை, நன்மைகளை எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். அப்படியே எழுபடி இருப்போமா? ஒப்புக்கொடுத்து சொல்லுவாங்க. ஆமென், அல்லேலூயா. கத்திரப்பட சொல்லி கொஞ்ச நேரம் கொஞ்சம் மனசை ஒருமுகப்படுத்தி ஜெபிக்கிற நேரம். யாரும் அசட்டை பண்ண வேண்டாம். கொஞ்சம் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி கேட்ட வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவன் நம்ம கண்ணீரை துடைக்கிறது, கண்ணீரை துடைக்கிறது. அன்னாள் கசந்து போயிருந்தான் மனசு, இருதயம் கசந்து போயிருந்தது. எதிர்பார்த்து அற்புதத்தை எதிர்பார்த்து, நன்மைகளை எதிர்பார்த்து, கிருபைகளை எதிர்பார்த்து சோர்ந்து போயிருந்தவங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை அங்கே வருகிறது. சமாதானத்தோடு போ மகளே, நீ சமாதானத்தோடு போ மகளே. இஸ்ரவேலின் தேவனை கர்த்தரிடத்தில் கேட்ட ஒரு விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார், அவர் உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், உன் கசந்த வாழ்க்கை அது மதுரமாய் மாறும். கர்த்தருடைய வார்த்தையினாலும் கர்த்தருடைய வல்லமையினாலும் பிரசன்னத்தினால கர்த்தரை மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையும் ஒருவேளை கசந்து போயிருக்கிறதோ, எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ மகளே, என் மகனை சமாதானத்தோடு போ. தாயை தகப்பனே, நீ சமாதானத்தோடு போங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டு, கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு உண்டு. சத்துரு பொய் சொல்றான், ஆனால் நம்பாதீங்க. இயேசு அற்புதம் செய்வார், ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை எப்போது ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வீங்கப்பா. நான் வெட்கப்பட்டு போகிறது இல்லை, நான் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. என் ஆண்டவர் அப்பா நான் நம்பி இருக்கிறேன், நான் இயேசப்பாவை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறது இல்லை. என் தேவனின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரப்பா. என் மாறா மதுரமாய் மாறும், என் மாறா மதுரமாய் மாறும், என் கசந்த வாழ்க்கை மதுரமாய் மாறும். என் தேவனின் கண்ணீரை துடைப்பா, என் தேவனின் கண்ணீரை துடைப்பா. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, என் ஜெபத்துக்கு பதில் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெயம் எடுப்பேன், நான் ஜெயம் எடுப்பேன். என் குடும்பத்தை கர்த்தர் தலைக செய்வா, என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. என் கண்ணீர்கள் துடைக்கப்படும், என் கண்ணீர்கள் துடைக்கப்படும். என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, என் ஜெபத்துக்கு பதில் உண்டு. நான் எழுந்த ஜெபங்களுக்கு பதில் உண்டு. கர்த்தரை தேடி நாட்கள் ஒன்றும் விருதாய் போகாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை தேடின நாட்கள் ஒன்றும் விருதாய் போகாது. ஆலயத்துக்கு வந்த நாட்கள் ஒன்றும் விருதாய் போகாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தருடைய கரங்களை சந்திக்கிறது, கர்த்தருடைய கரங்களை சந்திக்கிறது. ஓ, பழைய மோசே முறையிட்டான், ஓ ஹல்லேலூயா, சோர்ந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை அங்க வெளிப்பட்டது, அதிகாரமுள்ள வார்த்தை, ரேமா வார்த்தை அங்க வெளிப்பட்டது. செங்கல் இரண்டாக பிளக்கப்பட்டது, பிரச்சனை இரண்டாக உடைக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது, மகிமை வெளிப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் வெளிப்படுகிறேன். வார்த்தைகளுக்காக தேவ சமூகத்தில் வெளிப்படுகிறேன். மகிமைக்கு நல்ல உற்சாகம் கரங்களை தட்டி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு
நன்றி. செங்கலை இரண்டாக பிளக்கிற வல்லமை, செங்கலை இரண்டாக பிளக்கிற வல்லமை, ஆற போன்ற கசப்பான அனுபவங்களை மதுரமாய் மாற்றுகிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் வருகிறது. இயேசுவின் நாமத்தில் வருகிறது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வல்லமை இறங்கி நிரப்புகிறது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை சபை மீது, ஜனங்கள் மீது விழுகிறதப்பா, விழுகிறதப்பா. பொல்லாத சத்துரு வேறு வழியா ஓடி போகிறான். வல்லமை உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு கூறுகள் உடைக்கப்படுகிறது. சத்துரு கூறுகள் உடைக்கப்படுகிறது. கர்ரா ஹல்னமாரா தீபா நகரா ஷீனமாரா. ஹalleluya. ஜெபத்துக்கு பதிலா எதிர்பார்த்து சோர்ந்த சிலருடைய வாழ்க்கையிலே இன்று கர்த்தர் தடைகளை உடைக்கிறார், தடைகளை உடைக்கிறார். இன்று நான் ஜெபத்திற்கு தடைகள் இருந்த தடைகளை கர்த்தர் இன்று உடைக்கிறார். என்னால் ஜெபத்திற்கு தடைகளை உடைக்கிறார். என்னால் பல வருஷம் ஜெபம் பண்ணா அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இந்த தடைகள் உடைக்கப்பட்டது, இந்த தடைகள் உடைக்கப்பட்டது. அடுத்த வருஷமே கர்த்தர் சாமல் இருந்தா அற்புதம் நடந்தது, அற்புதம் நடந்தது. இயேசுவின் நாமத்தாலே, இயேசுவின் நாமத்தாலே receive the blessing, receive the blessing. Hallelujah. தடைகள் உடைகிறது. கர்த்தரின் தடைகளை கர்த்தர் உடைத்தினார். ஓ ஹalleluya. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு, நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு இருந்த தடைகளை கர்த்தர் உடைத்திருந்தது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில் தடைகள் உடைக்கப்படுகிறது. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. தடைகளை உடைக்கிற கர்த்தர், செங்கலை இரண்டாக பிளக்கிற கர்த்தர். மகிமை முன் சென்று கீழ்காற்றை கடலையிட்டு இரண்டாக உடைக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். பிராபலம் கொடுத்த தண்ணீரை சேஃப்டியான தண்ணீரா மாறி போச்சு. அதே மதிலாக நின்றது, அதே மதிலா மாறிது. எதுக்கு அப்பா கஷ்டமா இருந்துச்சோ, வேதனையா இருந்துச்சோ, அதே ஆஸ்வதமாக மாறி போனது. இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே நடப்பதாக நடப்ப. Thank you, thank you, thank you. தேவ பிரசன்னத்துக்காக நன்றி, தேவ பிரசன்னத்துக்காக நன்றி, கர்த்தருடைய மகிமைக்காக நன்றி, கர்த்தருடைய தொடுதலுக்காக நன்றி, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி, கர்த்தருடைய வசனங்களுக்காக நன்றி. அது 100 பலம் தரட்டும், 100 பலம் தரட்டும். ஒவ்வொரு இதயத்திலும், ஒவ்வொரு சரீரத்திலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வார்த்தைகள் 100 பலம் தரட்டும். Thank you Jesus. நன்றி சுவாமி. நன்மையான தாசனுக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்போது இருப்பதை பார்க்கணும். கர்த்தர் 100 மடங்காய் ஆசீர்வதி. சர்ச்சை பிளஸ் பண்ணுங்கப்பா. ஏசாயா 54:2-3 வசனத்தின்படி வளர்ந்து பெருகுச்சானவரை பெரிய காரியங்களை செய்யும். கிருபை தாங்க. எல்லா துதிகளும் உமக்கே செலுத்துகிறோம். உங்களை தாழ்த்துகிறோம். மற்ற இயேசு வைக்கிறோம். நல்ல பிதாவே. Thank you.